சென்னையில் சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காத நவீன சைக்கிள் ரிக்ஷா அறிமுகம். புவி வெப்பமயமாவதை தடுக்கும் வகையிலும் சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையிலும் நவீன சைக்கிள் ரிக்ஷா சென்னை வீதிகளில் வலம் வர இருக்கிறது. இதற்கான அறிமுக விழா எக்ஸ்னோரா அமைப்பின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதை கிருத்திகா உதயநிதி ரிப்பன் வெட்டியும் சென்னை மாநகர காவல்துறை கூடுதல் ஆணையர் ஷகீல் அக்தர் கொடியசைத்தும் துவக்கி வைத்தனர். இந்த சைக்கிள் ரிக்ஷா மூலம் போக்குவரத்து எளிமை பொதுமக்களுக்கு எளிதாக சென்று சேரும் என்று எக்ஸ்னோரா நிர்மல் தெரிவித்தார். இந்த வண்டியால எவ்வளவு பேர் போக்குவரத்து குறையும் சொல்ல முடியாது. இது நல்ல விளம்பரமாகும். விளம்பரம் மூலம் மக்களுக்கு இந்த செய்தி போகும். என்ன செய்தினா, போக்குவரத்து எளிமை, டிரான்ஸ்போர்ட் சிம்பிளிசிட்டி என்பது காலத்தின் கட்டாயம். இந்த உலக வெப்பமயமாதல முதல் காரணம் கரியை கொளுத்தி மின்சாரம் தயாரிக்கிறோம். ரெண்டாவது காரணம் பெட்ரோல் டீசல் பயன்படுத்துறது. அதுல ரெண்டாவது காரணமான இதை கட்டுப்படுத்துதான் இந்த சீரிய முயற்சி. இந்த சைக்கிள் ரிக்ஷாவில் சென்னையின் பிரதான இடங்களில் 2 கிலோமீட்டர் வரை இலவசமாக பயணம் செய்யவும், மாற்றுத்திறன் படைத்தவர்கள் பள்ளி குழந்தைகள் பயணம் செய்யவும் உதவியாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காகவும் அறிமுகப்படுத்தியுள்ளதாக இதை வடிவமைத்த சிவராஜ் தெரிவித்தார். இது நோக்கம் என்னன்னா குளோபல் வார்மிங் பேஸ் பண்ணி பண்ணுது. ஆக்சுவலா வெப்பம் ரொம்ப பொல்யூஷன், ஓவர் பொல்யூஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அது மட்டும் இல்லாம சைக்கிள் ரிக்ஷாக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும். ஸோ அதனால அதான் மெயின் நோக்கம். விரைவில் சென்னையில் 50 சைக்கிள் ரிக்ஷாக்களும், அடுத்த 6 மாதங்களில் தென்னிந்தியாவில் 800 சைக்கிள் ரிக்ஷாக்களும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது.